அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு பெண்களுக்கான பதிவு. மாதம் மாதம் பெண்களுக்கு வரும் மாதவிடாய் நேரத்தில் நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று பார்ப்போம் வாங்க. நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்களே நமக்கும் நம் குடும்பத்துக்கும் சில தோஷங்களை ஏற்படுத்தும் என்று பழைய காலத்தில் இருந்தே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மாதவிடாய் காலத்தில் நம் பூஜை அறைக்கு செல்லக்கூடாது, சாமி போட்டோகள் எதுவும் நாம் தொடக்கூடாது, விளக்கு ஏற்றவும் கூடாது, கோவிலுக்கு செல்லவும் கூடாது. அதுபோல் நாட்களில் நம் வீட்டில் பிள்ளைகள் இருந்தால், கணவர்கள் இருந்தால் ஏற்ற சொல்லலாம். அதேபோல் நாம் எத்தனை நாட்கள் பிறகு விளக்கு ஏற்றலாம் என்றால் நாம் உடம்பு வாகு பொறுத்தது. சில பேருக்கு ஒரு வாரத்தில் கூட இருக்கும், சில பேருக்கு 5 நாட்கள் வரை இருக்கும், சில பேருக்கு 3 நாட்கள் வரை இருக்கும், சில பேருக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கூட இருக்கிறது. அது அவர்கள் உடல் நிலையை பொறுத்தது. நமக்கு இரத்த போக்கு முழுவதும் நின்ற பிறகுதான் நாம் பூஜைகள் செய்யலாம், விளக்கம் ஏற்றலாம், கோவிலுக்கும் போகலாம். அதுவரை எதுவும் செய்யக்கூடாது. முதல் நாளும் கடைசி நாளும் கண்டிப்பாக தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போல் அந்த நாட்களில் நாம் உப்பு, ஊறுகாய், புளி இதே போல் பொருட்கள் தொடக்கூடாது. யாராவது எடுத்து தர சொல்லலாம். அதே போல் எந்த செடியும் தொடவும் கூடாது, தண்ணீர் விடவும் கூடாது. அதே போல் இந்த நாட்களில் நாம் யாருக்கும் எந்த விதமான தானமும் தரக்கூடாது. அதே போல் வீடு கிரகபிரவேசம், குழந்தை பெற்ற பிறப்பு, பெயர் சூட்டம் விழாவுக்கும் செல்லக்கூடாது. மற்ற குழந்தைகளும் தூக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. அதே போல் நம் தலைக்கு பூ வைக்கக்கூடாது, மை வளையல்கள் எதுவும் வாசனை பொருட்கள் போடவும் கூடாது. நாம் இரவு நேரத்தில் வெளியே செல்ல நேரத்தில் ஏதாவது ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கையில் எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும். அப்பொழுதுதான் எந்த காத்து கருப்பும் படாது. நாட்கள் நமக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். யாரிடமும் சண்டை போடக்கூடாது. நாம் ஏதாவது சொல்லிவிட்டால் அது பழித்துவிடும். அதனால் நாம் யார் கூடவும் பேசாமல் இருப்பது நல்லது. இதை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். நம்ப மறுப்பவர்கள் இந்த நாட்கள் ஏதாவது செடியை தொட்டு பாருங்கள், அதே போல் ஊறுகாயை தொட்டு பாருங்கள். அதன் பின் விளைவு என்ன என்று நீங்களே பாருங்கள். அதனால் நம் பல தலைமுறைகள் கூறிய விதிமுறைகளை பின்பற்றி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டும். நன்றி.